கத்தாரில் தங்கியிருந்த ஹமாஸ் பயங்கரவாத அமைப்பின் தலைவர்களை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் குறிவைக்கப்பட்ட ஹமாஸ் தலைவர்கள் உயிர் தப்பினர். எனினும் இந்த தாக்குதலில் ஹமாஸ் அமைப்பினர், அவர்களுடைய உறவினர்கள் என 6 பேர் உயிரிழந்தனர். இந்த தாக்குதலுக்கு அரபு நாடுகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. இஸ்ரேலுக்கு எதிராக அரபு கூட்டமைப்பு கடும் நடவடிக்கை எடுக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் கருத்தொற்றுமை ஏற்படாததால் இஸ்ரேலை கண்டித்ததுடன் தங்களது எதிர்ப்பை நிறுத்திக் கொண்டனர். இந்த நிலையில் காசாவின் மீது இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறது. 2.5 லட்சம் பேர் காசாவில் இருந்து வெளியேறி தெற்கு பகுதியில் குடியேறியிருக்கின்றனர். 65,000 பேர் வரை உயிரிழந்திருக்கின்றனர். ஏற்கனவே பாலஸ்தீனத்தை 2ஆக பிரிக்கும் ஈஸ்ட் ஜெருசலேம் திட்டத்திற்கு இஸ்ரேல் அனுமதி கொடுத்துள்ளது. இந்த நிலையில் காசாவின் மீது தனது தாக்குதலையும் தீவிரப்படுத்தியுள்ளது. சமீபத்தில் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க் ரூபியோ இஸ்ரேல் சென்றிருந்தார். அவருடன் சேர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த நெதன்யாகுவிடம் அமெரிக்காவின் பாதுகாப்பில் இருக்கும் கத்தார் மீதான தாக்குதல் குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த நெதன்யாகு, இஸ்ரேலின் இறையாண்மைக்கு அச்சுறுத்தல் தருபவர்கள் உலகின் எந்த எல்லையில் இருந்தாலும் அவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என ஆணித்தரமாக தெரிவித்தார். அப்போது உடனிருந்த மார்க் ரூபியோ எதிர்ப்பு தெரிவிக்காமல் அமைதி காத்தார். மேலும் இஸ்ரேல் மற்றும் அரபு நாடுகளுடன் நிலையான உறவை பராமரிப்பதாகவும் தெரிவித்தார். இதனால் கத்தாரில் உள்ள ஹமாஸ் தலைவர்கள் மீது மீண்டும் தாக்குதல் நடத்தப்படலாம் என்ற யூகம் எழுந்துள்ளது.